மக்களோடு கொண்டாடும் மெஜஸ்டிக் மகாராஜாவின் 90வது தீபாவளி திருவிழா. மெஜஸ்டிக் மகாராஜா தஞ்சாவூர், ராமநாதபுரம், காரைக்குடி மற்றும் திருச்சி. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இன்று மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. கிருஷ்ணகிரியில் கன முதல் மிக கனமழையும், கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, ஈரோடு, தருமபுரி, சேலம், நாமக்கல், திருப்பத்தூர் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று கூறப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திண்டுக்கல், தேனி, தென்காசி, மதுரையில் கனமழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை நகரத்தின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறைக்காற்று 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. அக்டோபர் 16 முதல் 18ஆம் தேதிக்குள் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் அமுதா தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை 16 18 அக்டோபர் வாக்கில் துவங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் அமைந்திருக்கின்றன. வட மாவட்டங்கள், தமிழ்நாட்டின் வட மாவட்டங்கள்ல இயல்பாகவும் இயல்பை விட அதிகமாகவும் இந்த வடகிழக்கு பருவமழைக்கான மழை பதிவாக வாய்ப்பிருக்கிறது என்று கணிக்கப்பட்டிருக்கு. தென்கோடி மாவட்டங்கள் தமிழகத்துல இயல்பாகவும் இல்லது இயல்பை விட குறைவாகவும் பதிவாக வாய்ப்பிருக்குன்னு கணிக்கப்பட்டிருக்கு. வேலூரில் பெய்த கனமழையால் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. வேலூரில் 67 மில்லிமீட்டர் அளவிற்கு மழை பதிவான நிலையில் கன்சால்பேட்டை இந்திரா நகர் தெருவில் மழைநீர் தேங்கியது. கிரீன் சர்க்கிள் சர்வீஸ் சாலையில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். காட்பாடி சோழா கார்டன் பகுதியில் முறையான கழிவுநீர் மற்றும் வடிநீர் கால்வாய் வசதிகள் இல்லாததால் குடியிருப்புகளை சுற்றி தண்ணீர் தேங்கியது. உத்தரகாவேரி ஆற்றில் வெள்ளம் ஏற்பட்டதால் நேமந்தபுரம் பகுதியில் இருந்த தற்காலிக தரைப்பாலம் வெள்ளத்தில் மூழ்கியது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல பெருக்கெடுத்து ஓடியது. கருவாட்டக்கடை சந்தை, திருவேங்கடம் சாலையில் மழைநீருடன் கழிவுநீரும் கலந்து சாலையில் பெருக்கெடுத்து ஓடியது. வீட்டிற்குள் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். பேருந்து நிலையத்தில் பொதுமக்கள் நிற்கக்கூட போதிய இடமில்லாத நிலை காணப்பட்டது. மழைநீர் தேங்காத வகையில் கழிவுநீர் கால்வாய்களை தூர்வார மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். மக்களோடு கொண்டாடும் மெஜஸ்டிக் மகாராஜாவின் 90வது தீபாவளி திருவிழா. மெஜஸ்டிக் மகாராஜா தஞ்சாவூர், ராமநாதபுரம், காரைக்குடி மற்றும் திருச்சி.